அது என்னமோங்க சின்ன வயசுலேருந்து சோறு சோறுன்னு இந்த வெள்ளைச்சோறு சாப்பிட்டே பழகிருச்சுங்க. நம்ம மற்ற அரிசி வந்து சாப்பிட முடியல. ஆனால் டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் சிறுதானியம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிறுதானியம் என்னமோ உடம்புக்கு நல்லது தான். பட் அது நம்மளுக்கு தொண்டையில் இறங்கணுமே, இறங்கவே மாட்டேங்குதுங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற போது தான் தூயமல்லி அரிசியை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த அரிசியும் நார்மல் அரிசி மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் பாலிஷ் கம்மியாக இருக்குது. ஒரு 2 தடவை சேர்த்து கழுவுனா நல்லா வந்து ஒயிட் ஆயிடுது. அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இதில் நிறைஞ்சு இருக்குங்க. கால்சியம், இரும்புச்சத்து, மேக்னீசியம் இது இப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் ஃபைபர் கண்டென்ட் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுகர் லெவலை வந்து இது கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எளிதில் ஜீரணமாகக்கூடியதுங்க. மலச்சிக்கலையும் வந்து இது தடுக்குது. இது நார்மல் ரைஸ் ரேட்டு தாங்க. ஹோல்சேலில் வாங்கினா ரூ. 70 கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல ரூ. 90 ரூ. 100 அப்படின்னு சொல்கிறாங்க. கடையை பொறுத்து வந்து நம்ம வாங்கிக்கலாம். அரிசி பாருங்கள் இப்போ வச்சு முடிச்சிட்டேன். நம்ம ஒயிட் ரைஸ் மாதிரியே தான் அங்கே இருக்கும். நல்லா வந்து உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா வந்து வாசனை தரக்கூடிய ஒரு அரிசிங்க இது. நார்மல் அரிசினா நம்ம 2 வாய் சேர்த்து சாப்பிட்டாலும் கொஞ்சம் வயிறு வந்து மந்தமாக இருக்கும். இது அந்த மாதிரி இருக்காதுங்க. எளிதில் ஜீரணமாகக்கூடியது. இதை வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.